ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே ஜூன் 9 நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு தீவிரமாக படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். வேலை கிடைக்குமா, பாஸ் ஆகுமா, வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி. ஸோ அந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த லெவலுக்கு படிச்சிருக்கீங்க, எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, நம்ம அது எல்லாமே செக் பண்ணிடலாம். இது ஏன் செக் பண்ணுறோம் அப்படின்னா இது இன்றைக்கான நிலமை. நீங்கள் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கணும், எவ்வளோ ஸ்பீடாக படிக்கணும், எவ்வளோ முடிக்கணும், இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான சிச்சுவேஷன், நீங்கள் இன்றைக்கி லெவலில் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க அதுக்கானது. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின் செலக்ட் பண்ணி ஒரு டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும். ஸோ நேம் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நாலேஜ். இன்றைக்கி February 5 அப்படிங்கிறனால நம்ம டிஎன்பிஎஸ்சி நாலேஜ் Feb 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஸோ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 20 கொஸ்டின் இருக்கும். ஸோ 20ல் நீங்கள் 4 கொஸ்டின் வரைக்கும் கரெக்டாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா லோ லெவலில் தான் இருக்கீங்க. நீங்கள் நிறைய படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் 20க்கு 5லேருந்து 8 கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆவரேஜ் லெவலில், ஸோ லோவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கீங்க. நீங்களும் இன்னும் தீவிரமாக படிக்கணும். நீங்கள் 9லேருந்து 12 கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிடில் லெவலில் இருக்கீங்க. நீங்கள் 13லேருந்து 16 வரைக்கும் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. நீங்கள் 17லேருந்து 17க்கு மேலே 17, 18, 19, 20, ஸோ இது கரெக்டாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் போய்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு தான். தொடர்ந்து ரிவைஸ் பண்ணுங்கள், நல்லா படிச்சுக்கிட்டு இருங்க, ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, சப்போஸ் நீங்கள் 0 வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்னிலேருந்து கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இது உங்களோட நாலேஜை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்பீடாக படிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான். ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணிட்டு விடாமல் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கீயை பாருங்கள். தப்பான கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன, இந்த டெஸ்ட்டு மட்டும் இல்லை, எந்த ஒரு டெஸ்ட்னாலும் நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி மார்க்கை மட்டும் பார்க்குறத விட ஆன்சர் கீ பார்க்குறதான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு பெட்டரான சொல்யூஷன். ஸோ நம்ம ரெண்டாவது ஒரு லிங்க் கொடுத்துருப்போம், ஆன்சர் கீ அப்படிங்கிற மாதிரி. அதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஆன்சர் கீ எப்படி பார்க்கணும், அதுக்கப்புறம் அதிலே பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில் ரிப்போர்ட் வரும். ஸோ உங்களோட ரேங்க் என்ன, ஓவராலாக எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, அதில் டாப் ரேங்க் என்ன, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பார்த்துடலாம். ஸோ அதையும் பார்த்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி இன்னும் ஸ்பீடாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த ஆன்சர் கீ அப்படிங்கிற லிங்கை டெஸ்ட்டு அட்டன் பண்ணாமல் யார் பார்க்காதீங்க. ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஎன்பிஎஸ்சி நாலேஜ் Feb 5 அந்த லிங்கை மட்டும் கிளிக் பண்ணி டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் கீ லிங்கை அட்டன் பண்ணி எப்படி ஆன்சர் கீ பார்க்கணும் அதை பாருங்கள். ஓகே, நம்ம இதே மாதிரி சேலஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 to 4 டேஸு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ கண்டினியூஸாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.